மாட்டிக்கிட்டாரு. பாஸ் பண்ணி இது எங்க இருக்கா எதனா ஸ்கூல் 2000 years later. ஹலோ கேமர்ஸ். ஸோ இன்னைக்கு என்ன நம்ம பார்க்க போறோம்னா எக்கச்சக்கமாக இங்கே ரெட்ரோ கேமிங்ஸில் நிறையா வெரைட்டி வச்சுருக்கோம் நம்ம எக்கச்சக்கமாக. ஸோ இன்னைக்கு என்ன நம்ம பார்க்க போகிறோன்னா இந்த ரெட்ரோ கேமில் PS5 கேம் விளையாட முடியுமா, PS2 கேம் விளையாட முடியுமா. ஒரு சிலர் என்ன சொல்லி வைக்கிறாங்க, இந்த ரெட்ரோ கேம்ஸை இதில் PS5 கேம் விளையாடலாம், PS5 ஓடயே இந்த கண்ட்ரோலரை கனெக்ட் பண்ணலாம்லாம் கூட ரீல்ஸ் எல்லாமே நான் ரீசெண்டாக பார்க்குறேன். பட் நான் அந்த ரீல்ஸை வந்து காட்டலாம் விரும்பல. நாம் என்ன இது ரியாலிட்டி நம்ம கிட்ட பொதுவாக கேட்கறது என்னன்னா, PS5 கேம் விளையாட முடியுமா, PS4 கேம் விளையாட முடியுமா, PS3 விளையாடுமா, PS2 கேம்ஸ் விளையாட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. சோ இன்னைக்கு இத பத்தி டீடைல்டு எக்ஸ்பிளனேஷனா 1 by 1 சொல்ல போறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கேமர்ஸ், இன்னைக்கு வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை ஷேடோட்ரானிக்ஸ். ஷேடோட்ரானிக்ஸில் பார்த்தீங்கன்னா கிட்ஸ்க்கான பைக்லாம் வந்து 2200 இந்த சம்மர் சேலில் கொடுத்துட்ருக்கோம். கிட்ஸ்க்கான கார்லாம் 3200 வந்து இந்த சம்மர் சேலில் கொடுத்துட்ருக்கோம். கிட்ஸ்க்கான ஜீப்லாம் 6000 rupeesக்கு இந்த சம்மர் சேலில் கொடுத்துட்ருக்கோம். ஒரு லிமிடெட் தமாக்கா டீலாக வந்து இந்த மே மந்த்து ஷேடோட்ரானிக்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஸ்க்ரீனில் தர காண்டாக்ட் நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். அது மட்டுமே இல்லாமல் பஜாஜ் EMI, கிரெடிட் கார்டு EMI, டெபிட் கார்டு EMI, ஃப்ரெஷ் லாகின் EMI கூட நம்ம ஷேடோட்ரானிக்ஸில் பண்ணுறாங்க. கேமர்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கேமர்ஸ், நீங்கள் பார்த்துருந்தாலே தெரியும், எங்கள் லைனாக வெரைட்டியாக சொல்லிட்டு ரெட்ரோ கேம் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு வந்த ரெட்ரோ கேம் இதுதான். 2.4G ஒயர்லெஸ். இது என்னன்னு கூட நிறைய பேருக்கு தெரியல. ஜஸ்ட் ரெட்ரோ கேம் 2.4Gன்னு சொல்லி சேல் பண்ணுறாங்க. இந்த மாடல் பேர் M8. அதுலேயே ஒயிட் கலரில் மாடல் வரதுக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாடல் பேர் வந்து உங்களுக்கு வந்து M15. இது வந்து M33. இதில் மாடல் பேர் போட்டதுனால நிறைய பேர் விற்கிறாங்க. அதனால் இது M33ன்னு சொல்லி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. பட் இதில் எங்கேயுமே மென்ஷன் ஆகிருக்காது. அதனால் மாடல் நம்பர் நிறைய பேருக்கு தெரியாது. இதுவே M22ன்னு எப்படி இதை சொல்கிறாங்கன்னா, M22ன்னு இது மென்ஷன் ஆகிருக்கிறதுனால M22 அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதுவே இது மென்ஷன் ஆகலைன்னா இதுக்கு வேறு எதனா பேர் தான் கொடுத்துருப்பாங்களே தவிர இந்த மாடல் நம்பர்லாம் தெரியாது. நான் ஒரு ரீலில் பார்த்தேன். என்னன்னா, இந்த இது வந்து PS5 கண்ட்ரோலரே உள்ளே கொடுக்குறாங்க, PS5ஓடையே இதை கனெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஒரு சில ரீல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ இந்த கிளாரிட்டியை கொடுக்கறதுக்கு தான் நான் வரேன். ஏன்னா என்னோட கமெண்ட்ஸ்லேயே என்ன கேட்குறாங்கன்னா, ப்ரோ இதில் PS5 கேம்ஸ் வருதா, ப்ரோ PS4 கேம்ஸ் வருதா, PS3 PS2 இதெல்லாம் வருதான்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு பேசிக்காக ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, இதுக்குள்ளே வரக்கூடியது என்ன கண்டென்ட் அப்படின்றத நம்ம எல்லாமே 1 by 1 பார்ப்போம். ஓகேங்களா, எல்லாத்தையும் பார்ப்போம். இங்கே கூடவே நான் இங்கே ஒரு PS5ஓட ஒரிஜினல் கண்ட்ரோலர் வச்சுருக்கேன், PS4ஓட ஒரிஜினல் கண்ட்ரோலரும் கையில் வச்சுருக்கேன். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த டிஃப்ரென்ஸ் காட்டுறதுக்கு தான். முக்கியமாக அது இல்லாமல் விற்கிறவங்க கிட்ட இருந்து நீங்கள் வாங்கும்போது, இப்போ கேம் ஷாப்ஸ் இல்லாமல் வேறு யாரோ விற்கிறாங்க, அவங்ககிட்ட இருந்து இந்த ரெட்ரோ கேம்ஸ் வாங்குறீங்கன்னா இந்த கேமில் ஒரு க்ரீன் ஸ்க்ரீன் வந்துடுது, இல்லை கேம் ப்ளே பண்ண முடியல, அப்படி இருக்கும்போது உங்களுக்கு அதில் சப்போர்ட்லாம் கிடைக்காது. அது யூஸ் அண்ட் த்ரோன்னு சொல்லிடுவாங்க. பட் நாம் இதுக்கு செக்கிங் வாரண்டியோட இன்கேஸ் கேம்லாம் கரப்ட் ஆனால் கூட உங்களுக்கு வந்து வேறு மெமரி கார்ட்லேயே வந்து சரி பண்ணி கொடுக்குற மாதிரி ஃபுல் சப்போர்ட் நம்ம கேம் ஷாப் ஷேடோ கேம்ஸ்லேருந்து தந்துட்டுருக்கோம். ஸோ இதை வந்து டீட்டெயில்டாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் 1 by 1 என்னென்ன இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா M8 ரெட்ரோ கேமிங் கன்சோல்ஸ் தான் எடுக்க போகிறோம். ஸோ கிட்ட வாங்க. ஸோ இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா PS3 டைப், அதாவது PS3 டைப்பில் வரக்கூடிய கண்ட்ரோலர் தான் இதில் இருக்க போகுது. ஸோ இந்த கண்ட்ரோலர் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த கண்ட்ரோலர் வந்து PS4 கண்ட்ரோலர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது ஒரிஜினல் PS4 கண்ட்ரோலர். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெட்ரோ கேமில் வரக்கூடிய கண்ட்ரோலர். இது கிட்டத்தட்ட அதே மாடல் மாதிரி தான் இருக்குது. L1 R1 எல்லாமே இருக்குது. ஸோ அதனால் என்ன சொல்கிறாங்கன்னா இது PS4 டைப்பில் வரக்கூடிய கண்ட்ரோலர்னு சொல்கிறாங்க. ஓகே, ஆமாம், ரெப்ளிகா மாதிரி தான் இருக்குது, அக்செப்ட் பண்ணிக்கலாம். பட் ஆனால் டோட்டலாக கொஞ்சம் பட்டன்ஸ்லாம் மாறுது. இது கூட வரக்கூடிய மிஷின் பார்த்தீங்கன்னா இதுதான் இதுக்குள்ளே வரக்கூடிய மிஷின். இந்த மிஷினில் உங்களுக்கு வந்து என்ன சப்போர்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து மெமரி கார்டு, இந்த மெமரி கார்டில் இருந்து தான் அந்த கேம்ஸ் எல்லாமே பூட் ஆகக்கூடியது. ஸோ இந்த கன்சோல்னு சொல்லி இந்த மெமரி கார்டில் இருந்து தான் எல்லா கேம்ஸும் வந்து பூட் ஆகுது. இந்த கேம்னு இல்லை, இந்த M33 ஆகட்டும், இல்லை M15 ஆகட்டும், இல்லை M22 ஆகட்டும், எல்லாத்துலேயும் இந்த மெமரி கார்டில் இருந்து தான் இது பூட் ஆகுது. பட் இந்த மிஷின் மட்டும் வேறு மாறும். இப்போ உதாரணத்துக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா M22ஓட மிஷின், இது வந்து M15ஓட மிஷின், இது M8ஓட மிஷின். இந்த மிஷின் வந்து பெருசாகும் போது இதில் எக்ஸ்ட்ரா ப்ராசஸர் இதெல்லாம் கொடுக்கறதுனால அந்த PSP
PSP எமுலேட்டர்ஸ்லாம் இதில் ரன் பண்ணலாமே தவிர பட் இந்த PS5ஓ PS4ஓ PS3ஓ PS2 கேம்ஸோ ரன் பண்ண முடியாது. இதுதான் வந்து உண்மையான ட்ரூத். ஓகேங்களா? பட் எப்படி ப்ரோ நீங்கள் சொல்லும் போதே PS2 கேம்ஸ்ன்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேருக்கு PSPன்ற ஒரு கேமே தெரியல. பட் PSPலையும் பார்த்தீங்கன்னா நமக்கு PS2ல வரக்கூடிய கேம்ஸ் எல்லாமே இருக்கும். உதாரணத்துக்கு காட் ஆஃப் வார், கோஸ்ட் ஆஃப் ஸ்பார்ட்டா, செயின் ஆஃப் ஒலிம்பிக்ஸ், இது மாதிரி கேம்ஸ்லாம் இருக்குது. ஸோ அந்த கேம்ஸ்லாம் வந்து நம்ம மென்ஷன் பண்ணும்போது PS2ல வர சிமிலர் கேம்ஸ் அப்படின்னு சொன்னால் தான் நிறைய பேருக்கு தெரியுது PSPனா அப்படின்னா என்ன அப்படின்னு தான் கேட்குறாங்க. பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த கேள்வி என்ன கேட்குறாங்க, GTA இருக்கான்னு கேட்டாங்கன்னா GTA இருக்கும். என்ன கேம் இருக்கும்னா GTA வைஸ் சிட்டி ஸ்டோரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குமே தவிர GTA 5லாம் இருக்காது. நிறைய பேர் இதில் GTA 5 இருக்கான்னு கேட்குறீங்க. அதெல்லாம் கிடையவே கிடையாது கேமர்ஸ். ஸோ புரிஞ்சுக்கோங்க. ஸோ இது வந்து நம்ம ஓப்பன் பண்ணிட்டோம். ஸோ அடுத்த பேசிக் ரெட்ரோ கேம்ஸ் நம்ம ஒன்று ஓப்பன் பண்ணுவோம். ஸோ நான் இந்த மெமரி கார்டு வச்சுட்டேன். ஸோ அடுத்த ரெட்ரோ கேம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கண்டென்ட் இருக்குன்னா, இதுதான் PS5 டைப்பில் வரக்கூடிய ரெட்ரோ கேம்னு சொல்கிறாங்க. இதுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா இந்த PS5 மாடல், அதாவது மாடல்னா என்னன்னா அந்த பாடியை பேஸ் பண்ணி இந்த டிசைன் பண்ணுவாங்க. எப்படின்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நான் இதை எடுத்துடுறேன். ஸோ PS5 பாடியை பேஸ் பண்ணி இதை டிசைன் பண்ணுவாங்க. ஸோ நான் இப்போ வந்து புதுசாகவே எடுத்துட்டேன். ஸோ இந்த பாடி இருக்குது பார்த்தீங்களா, இந்த பாடியை பேஸ் பண்ணி தான் இது PS5 டைப் மாடல் அப்படின்றாங்க. ஏன்னா வந்து இப்போ PS5 நீங்கள் ஒரு ஸ்லிம் கன்சோல் வச்சுருக்கீங்கன்னா அதை பார்த்தாலே தெரியும். இங்கே வந்து ஸ்லீக்காக வரும், இங்கேருந்து பெருசாக இருந்து இங்கே ஸ்லீக்காக வரும். அந்த மாடலை பேஸ் பண்ணி பண்ணுறாங்க. பட் இதுக்கு கொடுக்கக்கூடிய கண்ட்ரோலரும் பார்த்தீங்கன்னா PS5ஓட ரெப்ளிகா கண்ட்ரோலர் டைப் மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே ஒரிஜினல் PS5 கண்ட்ரோலரே நான் இங்கே வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள். ஸோ அந்த ஒயிட் கலரில் சேமாக அந்த L1 R2 ஃபங்க்ஷன் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கறதுனால இது சேம் கண்ட்ரோலர்ஸ். ஓகேங்களா? ரெப்ளிகா கண்ட்ரோலர்ஸ்ன்னு சொல்கிறாங்க PS5 டைப் மாடல். ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ரெப்ளிகா பண்ணியிருக்கிறதும் அதே மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் இது வந்து PS5 கண்ட்ரோலர் கிடையாது. அதே மாதிரி PS5லையும் இது கனெக்ட் ஆகாது. ஸோ இது வந்து உள்ள 2 கண்ட்ரோலர் கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுமே எப்படி ப்ளே ஆகும்னா இதில் வர எல்லாமே ஒயர்லெஸ்ஸாக வேலை செய்யும். நீங்கள் பேட்டரி போடணும். பேட்டரி இல்லாமல் இது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிசீவர்னு இருக்கும். இந்த 2 வந்து ஒயர்லெஸ் ரிசீவர், ப்ளூடூத் ஒயர்லெஸ் ரிசீவர், இந்த 2.4G இது இல்லாமல் இது இயங்கவே இயங்காது. இந்த ரிசீவர் மூலிமா தான் இது ஆப்ரேட் ஆகுது. ஸோ இது வந்து M15ஓட ரெட்ரோ கேம் கன்சோல். இதையும் நம்ம பார்த்துட்டோம். கொஞ்சம் அட்வான்ஸ் மாடலாக சிப்பு உள்ள எக்ஸ்ட்ராவாக இந்த PSP எமுலேட்டர்ஸ் 30 FPS வந்து ரெண்டர் ஆகிறதுக்காக லேக் இல்லாமல் கொஞ்சம் சிப்பெல்லாம் என்ஹான்ஸ் பண்ணி பர்ஃபார்மன்ஸ் பூஸ்ட் கொடுத்துருப்பாங்க இதில் எக்ஸ்ட்ரா சிப்ஸ் வச்சு. ஸோ அதுதான் இது வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா M33 மாடல்னு சொல்லுவாங்க. இதுலேயே அடுத்த மாடல் இந்த M33 மாடலுக்கும் M22க்கும் அப்போ என்ன ப்ரோ வித்தியாசம்னு கேட்டிங்கன்னா, M33ல வரக்கூடிய கண்ட்ரோலரும் உங்களுக்கு அந்த PS4 ரெப்ளிகா டைப் இல்லை PS3 ரெப்ளிகா டைப்பில் கண்ட்ரோலர்ஸில் தான் வரும். ஒயர்லெஸ்ஸாக வேலை செய்யும். ஆனால் இதுவே M22 எடுத்துக்கிட்டிங்கன்னா, M22 கன்சோல் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு உள்ளே வரதும் அதே PS5 டைப் தான் இருக்கும். ஆனால் வர இந்த மிஷின் இருக்குது பார்த்தீங்களா, இது ஒயிட் கலரில் வரும். கொஞ்சம் இந்த பிளாக் கலரோட கம்பேர் பண்ணும்போது இந்த ஒயிட் கலர் வந்து கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் பூஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ லேகிங்ன்றது M22ல வந்து உங்களுக்கு கம்மியாக இருக்கும் கம்பேர்ட் டு M33. பட் M22ல உங்களால் PSPயில் வரக்கூடிய WW2K11 அதாவது அதே கேம் PS2லையும் இருக்குது. பட் ஆனால் PSPக்குன்னு வர கேம்ஸ் எல்லாமே சிங்கிள் பிளேயர் கேம். PS2ல வரக்கூடியது எல்லாமே டபுள் பிளேயர் கேம். ஸோ அதை தான் நான் மென்ஷன் பண்ண விரும்புகிறேன் இங்கே மெயினாக. ஸோ இதில் நீங்கள் ப்ளே பண்ணக்கூடிய இந்த சிங்கிள் பிளேயர் கேம்ஸ் எல்லாமே WWF இருந்தாலும் சிங்கிள் பிளேயர் தான் ப்ளே பண்ண முடியும். அதுலேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்கேஸ் உங்ககிட்ட வந்து M22 இல்லாமல் நீங்கள் வந்து PS2 வாங்கியிருந்தீங்கன்னா PS2ல 2 பிளேயர் விளையாட முடியும். இதில் ஸ்பைடர்மேன் 2 வரும். ஸ்பைடர்மேன் 2னா PS5ல வர ஸ்பைடர்மேன் 2 கிடையாது. PS2ல நம்ம ஒரு ஸ்பைடர்மேன் 2 விளையாடிருப்போம். அந்த ஸ்பைடர்மேன் 2 வந்து நாம் PSPலையும் சோனி வந்து PSPலையும் அந்த ஸ்பைடர்மேன் 2 லான்ச் பண்ணியிருக்காங்க. இன்னும் தெளிவாக சொல்லணும்னா அது என்ன ஸ்பைடர்மேன் 2னா நம்ம 90ஸ்ல இருக்கும்போது 2000ஸ்ல இருக்கும்போது டோபி மெக்வேர் நடித்த ஸ்பைடர்மேன் 2ஓட கேம் தான் இதில் வருமே தவிர சிங்கிள் பிளேயராக இந்த லேட்டஸ்ட் ஸ்பைடர்மேன் 2லாம் வராது. இதுதான் ஓவராலாக இருக்கக்கூடிய இந்த டிஃப்ரென்ஸ். இதை நான் உங்களுக்கு திறந்தே காட்டுறேன். ஸோ வந்து யாரும் திறந்து காட்ட மாட்டாங்க. நான் வந்து செட்டே வந்து உங்களுக்கு எதுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னா எல்லாமே மெமரி கார்டில் தான் இது பூட் ஆகிறது. இந்த மிஷின் மட்டும்தான் மாறும். மெமரி கார்டு ஸ்லாட்டில் தான் மாறும். நீங்கள் எவ்வளோ கேம்ஸ் வேணால் எக்ஸ்ட்ரா புது கேம்ஸை ஆட் பண்ணிக்கலாம். கரப்ட் ஆனாலும் போட்டுக்கலாம். நான் திறந்து காட்டுறேன் இருங்க. திறந்து பார்த்துருவோம். ஸோ இதுதான் அந்த சிப். ஸோ இந்த சிப்பு பாருங்கள், மறுபடியும் சொல்கிறேன், இது வந்து
M8ஓட கேமிங் கன்சோல் சிப். இதுவும் மறுபடியும் எதில் இயங்குதுன்னா இந்த சிப் போர்டு. இந்த சிப் போர்டில் பாருங்கள் ஒரு பவர் பூஸ்டர் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இதில் தான் வந்து நமக்கு இயங்குது இந்த சாக்கெட்டு எல்லாமே. டீட்டெயில்டாக வேணும்னா இதை வந்து நான் இன்னும் தெளிவாக பார்த்துட்டு சொல்கிறேன். இது என்ன சாக்கெட் என்ன பவர்னு பார்த்துட்டு சொல்லணும். அது யாருன்னா டெக்னிக்கல் பர்சன், இந்த சர்வீஸ் ரிலேட்டடாக பார்க்குறவங்க இல்லை இதுலேயே படித்தவங்களுக்கு தெரியும். நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக எனக்கு தெரிஞ்சது சொல்கிறேன். இது எல்லாமே மெமரி கார்டு மூலிமா தான் இதுவாகுது. இதுவே இது M8ஓட சிப்பு, ஓகேங்களா? M8ஓடது. M15ஓடது நம்ம பார்ப்போம். இங்கே வாங்க. M15 எடுத்துக்கிறோம். அம்மாடிட்டா இருக்கு. பாஸ் பண்ணி இது எங்க இருக்கா? இதெல்லாம் 2000 years later. ஸோ சிப்பு பாருங்க உங்களுக்கு. ஸோ இதில் வந்து சிங்கிள் பவர் பூஸ்டரோட தான் உங்களுக்கு வருது. பட் இதில் பாருங்கள் டபுள் பூஸ்டர். ஏன்னா கேம் லேக் அடிக்கக்கூடாது. எக்ஸ்ட்ரா கேம் எமுலேட்டர்ஸ், இது எல்லாமே எமுலேட்டர்ஸை வச்சு தான் ப்ளே பண்ணக்கூடியது. ஸோ இதில் பாருங்கள் 2 பூஸ்டர்ஸ் இது எல்லாமே இருக்குது. இதுவே இந்த பின்னாடி திரும்புகிறேன், இங்கே பாருங்கள் இதுக்கு இருக்குது இந்த சிப்பு மாதிரி இருக்குது. இதில் இல்லை, இதுதான் கம்ப்ளீட்டான இருக்கக்கூடியது. இது M8, இது M15. இதுவே அடுத்தது டாப் பர்ஃபார்மன்ஸ். இது நான் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணதுனால கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். இது பாருங்கள். ஸோ இது வந்து கிட்டத்தட்ட M22ஓடது. இதோட பர்ஃபார்மன்ஸ் பூஸ்டரு இது பாருங்கள். இதுக்கு ஹீட் சிங்க். இது எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா ஹீட் சிங்க் இது. ஸோ ஹீட் அதிகமாக ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீட் அப்சார்ப் பண்ணக்கூடியதுக்கு இது கொடுத்துருக்காங்க. ஸோ பூஸ்டரு, அதுக்கான காம்பனன்ட் சிப். இது எதுக்குன்னா நம்ம PSP ரன் பண்ணக்கூடிய எமுலேட்டர்ஸ் எல்லாமே அதிகமாக இருக்கிறதுன்றதுனால இவ்வளோ பவர் சாக்கெட்ஸ் இது எல்லாமே கொடுக்குறாங்க. பட் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மேட் இன் சைனா தான். இது எதுவுமே இந்தியாவோ யூஎஸ்ஓ தயாரிக்கிறது கிடையாது. எல்லாமே சைனீஸ் ப்ராடக்ட் தான். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் M33 கனெக்ட் பண்ணியிருக்கேன். M22 கம்பேர் பண்ணும்போது M33ல கேம்ஸ் கம்மியாக இருக்கும், ஓகேங்களா? பட் ஆனால் இதுலேயே எவ்வளோ கேம்ஸ் இருக்குன்னு பாருங்கள். 30,958 கேம்ஸ், 30,958 கேம்ஸ் இதில் இருக்குது. இது எல்லாமே உங்களுக்கு எமுலேட்டர்ஸ்னால் என்னென்னா உங்களுக்கு இந்த ஒரு கேம் ரன் பண்ணக்கூடிய எமுலேட்டர்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, நம்ம அந்த காலத்தில் இப்போ வந்து விளையாடுறதுக்கு இப்போ ஃபோனுக்கு மெமரி கார்டு போடுற மாதிரி, அதுக்கப்புறமா வந்து அந்த காலத்தில் நம்ம வந்து எதனா ஒரு ரன் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. இன்னும் உங்களுக்கு எமுலேட்டர்ஸ்னால் என்னென்னா நீங்கள் வந்து எதனா ஒரு கேம் இருக்குது, அந்த கேமுக்கான அஃபிஷியல் கன்சோல் லான்ச் பண்ணியிருப்பாங்க. காலப்போக்கில் அந்த கேம் கன்சோல் அவைலபிள் இல்லாமல் போயிட்டுருக்கோம். அதுக்கு பதிலாக அதோட சாஃப்ட்வேரை கொடுத்துட்ருப்பாங்க. அந்த சாஃப்ட்வேரில் அந்த கேமை போட்டாலே ப்ளே ஆகும். அதுதான் இந்த கான்செப்ட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெகாமேன் எமுலேட்டர்ஸ், லீகோ, இங்கே பிளே ஸ்டேஷன் போர்ட்டபிள்னு இருக்கிறது ஒரு எமுலேட்டர் தான். இதில் எவ்வளோ கேம்ஸ் இருக்குன்னா 268 கேம் இருக்குது. ஸோ இது உள்ளே நம்ம போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா இங்கே பாருங்கள், கோஸ்ட் ஆஃப், காட் ஆஃப் வார், செயின் ஆஃப் ஒலிம்பிஸ், டெக்கன் 6, ப்ரோ எவல்யூஷன், டெக்கன் டார்க் ரெசல்யூஷன், GTA சான் அண்ட்ரஸ், வைஸ் சிட்டி ஸ்டோரிஸ். வைஸ் சிட்டி கிடையாது, PS2ல வர வைஸ் சிட்டி கிடையாது, PSPக்காக விட்ட வைஸ் சிட்டி ஸ்டோரிஸ் இதில் வரும். மெகாமேன், ஃபிஷ் டேங்க், பைலட் பேக்கரி, இது எல்லாமே உங்களுக்கு PSPயோட கேம்ஸ் தான். இதே கேம்ஸ் PS2லையும் உங்களுக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. பட் PSPயில் விளையாடக்கூடிய எல்லா கேம்ஸுமே சிங்கிள் பிளேயர் கேம்ஸ் தான். இதில் WWF வராது. ஏன்னா இந்த எமுலேட்டரால் WWE கேம்ஸை ரன் பண்ண முடியாது. பட் M22 நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த கன்சோல் நீங்கள் வாங்குறீங்க, அதாவது இந்த ரெட்ரோ கேம் கன்சோல் வாங்குறீங்கன்னா இதில் உங்களால் WWF ரன் பண்ண முடியும். பிகாஸ் இது உள்ளே வர ப்ராசஸர் எல்லாமே வந்து அதிகமாக ரன் பண்ணக்கூடியதாக இருக்கிறதுனால ரன் பண்ண முடியாது ஈஸியாக. அது இல்லாமல் PlayStation 1 கேம்ஸ் இங்கே பாருங்கள், இது எல்லாமே PlayStation 1 சம்மந்தப்பட்ட கேம். கிராஷ் பேண்டிகோட்லாம் இருக்கும், நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஸோ இது இல்லாமல் நியோ ஜியோ பாக்கெட், நியோ ஜியோ சிஸ்டம், இது எல்லாமே ஒரு உங்களுக்கு எமுலேட்டர்ஸ். மெகா டிரைவ்ன்ற ஒரு கன்சோல் வந்து பார்த்தீங்கன்னா 90s 80sலாம் லான்ச் ஆயிருக்கு. அந்த கன்சோலோட எமுலேட்டர் இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த சோனிக் ரிலேட்டட் கேம்ஸு இதெல்லாம் வரும். அது இல்லாமல் இங்கே கேம் கியர், சேகா மாஸ்டர், நிண்டெண்டோ டிஎஸ்ல வரக்கூடிய கேம்ஸு, கேம் பாய் அட்வான்ஸ்க்கு அப்புறம் கேம் பாய் கலர், நிண்டெண்டோ 64, விர்ச்சுவல் பாய், இது எல்லாமே ஒரு எமுலேட்டர்ஸ் தான். NES இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன வயசில் மோஸ்ட்டாக விளையாண்டது எல்லாமே இதில் தான் இருக்கும். இந்த மேரியோ, சர்க்கஸ். இப்போ இன்னும் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ரோட் ரேஷ் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா கேம் நிறையா பேர் விளையாடி இருப்பாங்க, ஓகேங்களா? ரோட் ரேஷ் அப்படின்னு போட்டால் ரோட் ரேஷில் ரிலேட்டடான எல்லா கேம்ஸுமே இதில் வரும்.
அது இல்லாமல் உங்களுக்கு மேரியோ எல்லாருக்கும் தெரிஞ்ச கேமாகவே போடுறேன். இப்போ மேரியோ அப்படின்னு போட்டால் நம்ம சர்ச்சில் மேரியோவில் ரிலீஸ் ஆன எல்லா கேம்ஸுமே இங்கே நீங்கள் இந்த மேரியோ தான் நம்ம சின்ன வயசில் விளையாடி இருப்போம். கண்டிப்பாக இந்த மேரியோ வந்து எல்லாருமே பார்த்துருப்பாங்க. மேரியோவில் என்னென்ன கேம்ஸ் வந்துச்சோ அது எல்லாமே இதில் இருக்கும். அது மட்டுமே இல்லாமல் கான்ட்ரா, இப்போ கான்ட்ரா போடுறீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்த கான்ட்ரா கூட இதில் அவைலபிளாக இருக்கும். பாருங்க காட்டுறேன். ஸோ கான்ட்ரா, சூப்பர் கான்ட்ரா, ஜங்கிள் கான்ட்ரா எல்லாமே இதில் அவைலபிளாக இருக்கும். இது கம்ப்ளீட்டாக ஒரு ரெட்ரோ கேம் ஸ்டிக்கே தவிர இதில் PS5 கேமோ, PS4 கேமோ, PS3 கேமோ, PS2 கேமோ வராது. இந்த WWE பெயின்லாம் கேட்குறாங்க, அதெல்லாம் வராது. இது முழுக்க ஒரு ரெட்ரோ கேம் சம்மந்தப்பட்டதாக மட்டுமே தான் இருக்குமே தவிர இது PS2 கேமிங் கன்சோல் கிடையாது, PS5 கேமிங் கன்சோல் கிடையாது. தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் PS2, PS3, PS4, PS5 கேம்ஸ் இந்த கண்ட்ரோலரை PS4ல கனெக்ட் பண்ணுறது, PS3ல கனெக்ட் பண்ணுறது, PS5 கண்ட்ரோலர் மாதிரி இருக்கிறது PS5லேயே கனெக்ட் பண்ணுறது, இதெல்லாம் நடக்கவே நடக்காது. ஸோ அது எல்லாமே ஒரு மித்து தான். என்ன இருக்கோ அதை உண்மையை சொல்லி நம்ம கஸ்டமர் என்ன வாங்க வராங்களோ அவங்களுக்கு தெளிவாக சொல்லி தான் கொடுக்குறோம். பட் நிறைய பேர் இதை வாங்குறதுக்கு முன்னாடி எக்ஸ்ப்ளனேஷன், வேறு வீடியோஸ், வேறு இடத்துல, இது எல்லா இடத்துலையும் சேல் ஆகுது. அந்த இடத்துல ராங்காக வந்து சொல்கிறதுனால இது மிஸ்கம்யூனிகேஷன் ஆகிட்டு இதில் இந்த கேம்ஸ் இருக்கான்னு கேட்குறாங்க. கேமர்ஸ் இப்போ உங்களுக்கு வந்து இந்த டவுட்ஸ் எல்லாம் கிளியர் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த எல்லா ரெட்ரோ கேம் கன்சோல்லையும் உங்களுக்கு PS2, PS3, PS4, PS5 கேம்ஸ் வருமா வராதான்னு சொல்லிட்டு, ஸோ உங்களுக்கு இன்கேஸ் இது எல்லாமே தெரிஞ்சு இந்த கேமிங் கன்சோல் வேணும்னு நினச்சிங்கன்னா நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஈச் ஒன்று ஒரு ப்ரைஸில் இருக்குது. உங்களுக்கு பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா ரெட்ரோ கேம் வந்து 1500லேருந்து அப் டு 3800 வரைக்கும் இருக்குது. இந்த க்ரீன் கலர் பாக்ஸ்லேருந்து M22 வரைக்கும் ஹை-எண்ட் வரைக்கும் இருக்குது. உங்களுக்கு எந்த ப்ரைஸில் வேணுன்றது நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. பட் இதுதான் ஓவராலாக இருக்கக்கூடியது. இதில் கேம்ஸ் இந்த PlayStation 2, 3, 4, 5 வர கேம்ஸ்லாம் விளையாட முடியாது, ஒயர்லெஸ்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டவுட்ஸ் நிறையா பேர் கேட்டுட்டு இந்த டவுட்ஸ் கிளாரிஃபை பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ இது மாதிரி வேறு எதனா கிளாரிஃபிகேஷன் டவுட்ஸ் இருக்குன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இது மாதிரி இது டிஃப்ரென்ஸ் சொல்லுங்கள் ப்ரோ, இதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி போடுறேன் கேமர்ஸ். ஸோ இது மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அண்டில் தென் பை கேமர்ஸ்.